நேயர்களுக்கு வணக்கம். இதுக்கு முன்னால பதிவுல பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு ஸ்விங் ட்ரேடிங்க்கு நாம எப்படி ஸ்டாக்க செலக்ட் பண்ணணும், எங்க போய் எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத பத்தி கொஞ்சம் டீட்டெயில்டா பார்த்தோம். ஓகே. இப்போ நீங்க ஸ்டாக்க செலக்ட் பண்ணிட்டீங்க இல்லையா? இந்த நிஃப்டி ட்ரேடர்ல போயிட்டு 1 வீக்கு லோ பிரைஸ் கிட்ட இருந்தா நம்ம கன்சல்ட் பண்ணணும்னு சொல்லியிருந்தோம். நீங்க பண்ணிட்டீங்க. ரைட். ஓகே. இப்போ அடுத்தது நீங்க எப்போ இது ஒரு ட்ரேட் பண்ற ப்ரொசீஜர்ஸ் என்ன அப்படிங்கிறத நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப் பார்ப்போம். ஓகே. ஒரு ஸ்விங் ட்ரேடிங்க்கு சப்போஸ் ஒரு உதாரணத்துக்காக சொல்றேன். நீங்க ஒரு 1 லேக் கேபிட்டல் இருக்கு. இந்த 1 லேக்குக்கு போயிட்டு நீங்க என்டையருக்கும் நீங்க ஸ்டாக்ஸ் வாங்கக்கூடாது. ஒரு 60,000க்கு தான் நீங்க வாங்கணும். அதாவது உங்க கேபிட்டல்ல 60% வாங்கணும். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஏதாவது ஒரு நெகட்டிவ் இம்பேக்ட்ல நீங்க வாங்கியிருக்கிற ஸ்டாக்கு சடன் நோஸ் டைவ் அடிச்சாலோ கிராஷ் வந்தாலோ அப்போ நீங்க அந்த பாட்டம் ஃபிஷ்ஷை பிடிச்சி அப்பதான் நீங்க ஆவரேஜ் பண்ணணும். நிறைய பேர் இந்த நியூ கமர்ஸ் சில விஷயம் தெரிஞ்சவங்க கூட ஒரு ஸ்டாப் லாஸை போடாம அந்த சின்ன நஷ்டத்தை தாங்க முடியாதபடிக்கு ஸ்டாப் லாஸ் போடாமையே வாங்கிட்டு அது இறக்குற போது ஒரு 5% இறங்கினா அங்கே ஒரு ஆவரேஜ் பண்ண வேண்டியது, மறுபடியும் ஒரு 5% இறங்கினா அங்கே ஆவரேஜ் பண்ண வேண்டியது. இது ஒரு பேட் ப்ரொசீஜர்ஸ். அப்போ எங்க டிஸ்ட்ரிபியூஷன் ஆரம்பிச்சிருக்கு, திரும்ப அது எங்க அக்யூமுலேட் ஆகி டிமாண்ட் கிரியேட் பண்றது அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். இந்த ஸ்டாக் மார்க்கெட்டை பொறுத்தவரையிலையும் ட்ரெயிலிங் ஸ்டாப் லாஸ் ஆல்வேஸ் பெட்டர். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ட்ரெயிலிங் ஸ்டாப் லாஸ் யுக்தி தெரிஞ்சு நீங்க ஒரு ட்ரேடிங் பண்ணினா உங்களுக்கு கேபிட்டல் லாஸ் குறைவதற்கும் லாபத்தினுடைய சதவீதம் அதிகரிப்பதற்கும் வாய்ப்புகள் உண்டு. இதை எங்க போய் தெரிஞ்சுக்கிறதுனா, உங்களுடைய புரோக்கிங் கம்பெனியில் நான் முன்னாடி பதிவுல சொன்னோம் பார்த்தீங்களா, இந்த ஜிடிடி ஆர்டர் ட்ரெயிலிங் ஸ்டாப் லாஸ் போட்டு பண்ணணும். ஓகே. இப்போ இன்னொரு சிம்பிளான ஒரு யுக்தி சொல்றேன். நீங்க ஸ்டாக்கை செலக்ட் பண்ணிட்டீங்க. ட்ரேடிங் வியூல பை செல் சிக்னல் அப்படிங்கிற ஒரு இண்டிகேட்டர் இருக்கு. திஸ் இஸ் நாட் ஏ ரெக்கமெண்டேஷன் ஆர் நான் ப்ரமோட் பண்ணல. உங்களுக்கு ஒரு எஜுகேஷன் பர்பஸ்க்காக ஸ்டாக் செலக்ட் பண்ணக்கப்புறம் எப்படி நீங்க ரிஸ்க் ரிவார்டு டிசைட் பண்ணிக்கணும் அப்படிங்கிறதுக்காக இது ஒரு வழிகாட்டலுக்காக நான் சொல்றேன். இந்த பை செல் சிக்னல் இண்டிகேட்டர் பார்த்தீங்கன்னாக்கா அதுல லாங் ஆர் ஷார்ட்னு கொடுத்துருக்கும் ஸ்டேட்டஸ். அப்போ நீங்க எந்த வேலையில என்ட்ரி ஆயிருக்கணும் அப்படின்னு கொடுக்கும். அப்போ உங்களுக்கு டேக் ப்ராஃபிட்னு ஒரு இடம் கொடுத்துருக்கிறத நீங்க அது உங்களுடைய டார்கெட்டா வச்சுக்கோங்க. அடுத்தது ஸ்டாப் லாஸும் அதுலயே கொடுத்துருப்பாங்க. ஆர் ஆர் அப்படின்னு ஒரு இடம் இருக்கும். அந்த இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா அது 3:1 இருக்கும். சில டயத்துல 1:3 இருக்கும். கையில இல்லாத ஸ்டாக்ஸை இந்த இண்டிகேட்டர் பேஸ் பண்ணி நீங்கள் என்ட்ரி எடுக்கக்கூடாது. பொதுவாகவே ஸ்டாக் மார்க்கெட்ல கையில இல்லாத ஸ்டாக்ஸை நீங்க விற்கக்கூடாது. அது மெயினா நீங்க புரிஞ்சுக்கோங்க. கையில இல்லாத ஸ்டாக்கை நீங்க தவறுதலா வித்தாலோ அல்லது தெரிந்து வித்தாலோ 3 மணிக்குள்ள அவங்களுக்கு வாங்கி கொடுக்கணும். அப்போ ஏதாவது டெக்னிக்கல் கிளிச்சஸ் வரப்போதோ அல்லது கவரேஜ் இஷ்யூ வரப்போகுது அல்லது உங்களுடைய மறதியினால நீங்க அதனுடைய குவான்டிட்டியை நீங்க தவறுதலா பண்றதுனாலையோ உங்களுக்கு பெனால்ட்டி வரதுக்கு வாய்ப்புகள் உண்டு. அப்போ இந்த மாதிரி ஷார்ட்னா என்ன பண்ணணும், லாங்குன்னு போட்டிருந்ததுன்னா நீங்க வாங்கி விற்கணும். அப்போ அதுக்கு உண்டான ஸ்ட்ரிக்ட் ஸ்டாப் லாஸை மெயின்டைன் பண்ணணும். ட்ரேடிங் அப்படின்னு வந்துட்டாலே நீங்க ட்ரெயிலிங் ஸ்டாப் லாஸ் அண்ட் ஸ்டாப் லாஸ் இல்லாமல் வர்த்தகம் செய்வது சீக்கிரமா உங்க கேபிட்டல் எரோஷன் ஆகிறதுக்கு தான் வாய்ப்புகள். அப்போ அது மாதிரி டயத்துல ஸ்ட்ரிக்ட் ரூல்ஸை ஃபாலோ பண்ணி உங்களுடைய கிரீடை குறைச்சி அதே மாதிரி ஃபியரை லெஸ் பண்ணி நீங்க ஒரு வர்த்தகம் பண்ணுவது என்பது ஒரு ஆரோக்கியமான வர்த்தகம். இது எப்படிங்கிறதுக்கு இது ஒரு இண்டிகேட்டர். ஒரு நிறைய இண்டிகேட்டர்ஸ் இருக்கு. நம்ம எதுவுமே தெரியாம ஒன்று வர்த்தகம் செய்வதை விட
நம்ம சில அடிப்படையான சில கைடன்ஸ் இருந்தால் நமக்கு சப்போர்ட்டாக இருக்கும். நீங்கள் சென்னையிலேருந்து ஒரு அண்டை மாநிலம் கேரளாக்கோ கர்நாடகாக்கோ போகிறீங்க. அங்கே உங்களுக்கு ஒரு ஆந்திரா போனாலும் லாங்குவேஜ், அல்ல ஒரு நார்த்துக்கு போனாலும் ஒரு லாங்குவேஜ் இஷ்யூ ஒன்று வரும் இல்லையா? எல்லாத்துக்கும் எல்லா லாங்குவேஜும் தெரியணும்னு அவசியம் கிடையாது. அந்த டயத்தில் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம நேட்டிவ் ஏரியாக்காரங்க அல்லது நம்ம மாநிலத்துக்காரங்க அங்கே பார்த்தா உங்களுக்கு எவ்வளோ ஒரு ஹாப்பியாக இருக்கும். அதே மாதிரி தான் இந்த இண்டிகேட்டர் வழியை காட்டும், ஆனால் வழித்துணையாக வராது. அப்போ நமக்கு அதை யுக்தியை ஃபாலோ பண்ணணும். இதுக்கெல்லாம் தான் நம்ம சொல்றது. வெறும்னா கத்துக்கிட்டா மட்டும் பத்தாது. நீங்க பேக் டெஸ்ட் ஒர்க் பண்ணணும், ட்ரிக்ஸ் அண்ட் டெக்னிக்ஸ் ஃபாலோ பண்ணணும். ஸ்கூல்லேயே நம்ம பார்த்துருக்கோம், காலேஜில் பார்த்துருக்கோம். என்ன பார்த்துருக்கோம்? தியரி ப்ளஸ் ப்ராக்டிக்கல். சயின்ஸ் குரூப் எடுத்தவங்களுக்கு தெரியும். அப்போ தியரிக்கு மார்க்கு, ப்ராக்டிக்கலுக்கும் மார்க்கு. ப்ராக்டிக்கலை கம்மியாக வாங்கி தியரியில் நிறைய மார்க் வாங்கினா மட்டும் நாட் எலிஜிபிள். அது மாதிரி தான் பங்குச்சந்தையிலையும் படிப்பு கற்றல் என்பது ஒரு பக்கம், உங்களுடைய பயிற்சி மற்றும் இன்வால்வ்மெண்ட்டுக்கு தகுந்ததான் பலன் கிடைக்கும். பங்குச்சந்தையை பொறுத்தவரையிலையும் வாங்கறதுக்கும் வாய்ப்பு கிடைக்கும், விற்கிறதுக்கும் நமக்கு வாய்ப்பு கிடைக்கிறது. நாம பயன்படுத்திக்கிறது இல்லை. எந்த ஒரு ப்ராப்ளத்துக்குமே ஒரு சொல்யூஷன் உண்டு. நாம ப்ராப்ளத்தையே பார்த்துட்டு இருக்கிற சொல்யூஷனை பார்க்காம விடுறதுனால தான் நமக்கு டென்ஷன் ஆகுது. ரெண்டாவது, ஸ்டாக் மார்க்கெட்டை பொறுத்தவரையிலும் நீங்களும் நானும் ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. பிரைஸ் ஆக்ஷன் ஆல்வேஸ் ஃபேவர் டு த மார்க்கெட், நாட் ஃபார் அஸ்ன்னு நம்ம எடுத்துக்கணுங்க. ஏன்னா பிரைஸ் ஆக்ஷன் நமக்கு சாதகமாக கொண்டு வருவது என்பது நமது திறமை. அப்போ பிரைஸ் ஆக்ஷன் எப்படியோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் மார்க்கெட் மூவ் ஆகுது. பிரைஸ் ஆக்ஷன் என்னவோ அதுக்கு தகுந்த மாதிரி வால்யூம், வால்யூமுக்கு தகுந்த மாதிரி கேண்டில்ஸ், கேண்டில்ஸுக்கு தகுந்த மாதிரி பேட்டர்ன் அண்டு வேவ்ஸ். பேட்டர்ன்ஸ் நிறைய பேட்டர்ன்ஸ், மார்னிங் ஸ்டார், பேரிஷ் என்கல்ஃபிங், புல்லிஷ் என்கல்ஃபிங், பியர்சிங் லைன், இந்த மாதிரி நிறைய கப் அண்ட் ஹேண்டில், ஹெட் அண்ட் ஷோல்டர் எல்லாம் இருக்கு. இருந்தாலும் நம்மளுடைய வியாபாரத்துக்கு இத்தனையும் நீங்க அப்ளை பண்ண முடியாது. இதெல்லாம் சேர்த்து தான் ஒரே ஒரு இண்டிகேட்டர், தட் இஸ் பை செல் சிக்னல் இண்டிகேட்டர், வெரி ஃபேவர் ஃபார் யுவர் ட்ரேடிங். பட் இதெல்லாம் ஒரு இண்டிகேட்டர் தானே தவிர 10% நமக்கு சப்போர்ட் பண்ணுவோம்னு நினைக்க முடியாது. ஏன் அப்படின்னு கேட்டோம்னா அவங்களே என்ன சொல்லியிருக்காங்க? ரிஸ்க் ரிவார்டு ரெண்டையும் சொல்லியிருக்காங்க. சந்தையில் அட் எனி டைம் வித்தவுட் அசைனிங் எனி ரீசன் எனிதிங் மே பி ஹேப்பன்ட். இது ஸ்டாக் மார்க்கெட்டு. நல்லா புரிஞ்சுக்குங்க. மார்க்கெட் போத் பை அண்ட் செல்லிங்கும் நடக்கும், டிஸ்ட்ரிபியூஷனும் இருக்கும், அக்யூமுலேஷனும் இருக்கும், டிமாண்டும் இருக்கும், சப்ளையும் இருக்கும். இந்த பேசிக் ஃபார்முலா மற்றும் அதர் டெக்னிக்கல் ஆஸ்பெக்டை ஃபாலோ பண்ணினால் இந்த சந்தையில் பெரிய லாபத்தை கிடைக்காலும் சிறிய நஷ்டத்தோடவும் கேபிட்டலை பாதுகாத்து நாம் கணிசமான ஒரு லாபம் பார்க்கறதுக்கும் வாய்ப்பு கொடுக்கறது. அப்போ நாம் என்ன செய்யணும்? நம்மளோட என்ட்ரி கரெக்டாக இருக்கணும். எல்லாம் நிறைய படித்து நிறைய இண்டிகேட்டர், வேவ்ஸ், பேட்டர்ன்ஸ் எல்லாம் படித்தாலும் உங்களை கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. உங்களுக்கு நீங்க என்ன படிச்சதுல உங்களுக்கு என்ன பிடிக்குமோ, ஆர்எஸ்ஐ படிச்சா ஆர்எஸ்ஐ ஃபாலோ பண்ணுங்க, எம்ஏசிடி படிச்சா எம்ஏசிடி பண்ணுங்க, 200 இஎம்ஏவா 550 இஎம்ஏவா 100 இஎம்ஏவா எதையோ ஒரு ஃபார்முலா வச்சுக்கோங்க. இதுல இருந்து அதை பார்க்கறது, அதுல இருந்து இதை பார்க்கறது, திடீர்னு இஎம்ஏ விட்டுட்டு ஆர்எஸ்ஐ போறது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா ஒரு கேண்டில் ஏறதுக்கு தகுந்த மாதிரி ஆர்எஸ்ஐ ஏறுங்கிறது, 30 வந்தா வாங்கணும்னு சொல்றது எல்லா டயத்துலையும் சக்சஸ் ஆகாது. வாங்கறதுக்கு 30ங்கிறது நம்ம ஒரு இண்டிகேஷனுடைய பையிங், தட் இஸ் டிமாண்ட் ஜோனுங்கிறதுக்காக தான் அந்த 30. அப்போ 70 80 போறது அங்க ஒரு செல்லிங் ப்ரெஷருக்கு வாய்ப்புன்னு சொல்றது. சில டயத்துல மார்க்கெட் கவலையில் ஓப்பன்லயே பார்த்தீங்கன்னாக்கா கேப் அப்ல ஓப்பன் ஆகும், உங்களுடைய ஸ்டாக்கும் என்ன ஆகும், திடீர்னு ஹைல ஏறி நிற்கும். ஃபர்ஸ்ட் கேண்டில் பார்க்குறவங்க நிறைய பேர் லூஸ் தேர் மணி. கேண்டில் ஃபோக்கஸ் பண்ணாதீங்க. இந்த ஃபர்ஸ்ட் கேண்டில் பார்க்குற போது அப்போ ஆர்எஸ்ஐ பார்த்தீங்கன்னா 60 65ல் இருக்கும். சரி, இதுக்கு மேலே போகும், பிரேக் அவுட் ஆகும்னு நீங்களா ப்ரெடிக்ட் பண்ணாதீங்க. நாம் ப்ரெடிக்ட் பண்ணுற அளவுக்கு இந்த மார்க்கெட் போகாது. மார்க்கெட் எப்படியோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் நாம் பார்க்கணும். நம்மளோட ட்ரேடிங் ட்ரெண்ட் இஸ் அவர் ஃப்ரெண்டாக இருக்கணும். நாம் மார்க்கெட்டை ஆப்ரேட் பண்ண முடியாது. நமக்கு முன்னாடி கோடிக்கணக்கான பேர் ட்ரேடிங் பண்ணுறாங்க. நாம் அதில் நம்ம கிடைச்சதை பார்த்துட்டு நம்ம வெளியில் வரணும். இது மாதிரி நிறைய தகவல் இருக்குது.
இப்போ நான் என்ன சொல்லியிருக்கேன் இந்த இதில் வீடியோவில் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, ஒரு இண்டிகேட்டரை வச்சுட்டு நீங்கள் பை செல் சிக்னல் ரிஸ்க் ரிவார்டு எல்லாத்தையும் பார்த்துட்டு நீங்கள் வர்த்தகம் செய்வதற்கு இது உதவிகரமாக இருக்குங்கிற இடத்துல சொல்லியிருக்கேனே தவிர திஸ் இஸ் நாட் ஏ ரெக்கமெண்டேஷன் ஆர் மோட்டிவேஷனல். நான் எந்த ஆப்பையும் எந்த ஸ்டாக்கையும் ரெக்கமெண்ட் பண்ணல. நீங்கள் எந்த முதலீடாக இருந்தாலும் வர்த்தகமாக இருந்தாலும் நீங்கள் உங்களுடைய ஃபினான்ஷியல் அட்வைசரியோ அல்லது செபி ரிஜிஸ்டர்ட் அட்வைசரியோ கேட்டுட்டு முடிவு பண்ணுறது நல்லது. கேபிட்டலை குறைக்கணும், சரி, கேபிட்டல் லாஸை குறைக்கணும்னா கண்டிப்பாக நீங்கள் ஸ்டாப் லாஸ் இல்லாமல் வர்த்தகம் செய்வது என்பது ஆபத்து. அப்போதான் உங்கள் கேபிட்டல் எரோஷனை அதை தடுக்கிறதுக்கு ஒரு வழி ஸ்டாப் லாஸ். எந்த பிஸ்னஸ்லையும் ஸ்டாப் லாஸ் வச்சுக்க மாட்டாங்க, அந்த பொருள்லேயே சேர்த்து அந்த லாஸ் வச்சு நம்மக்கிட்ட கொடுத்துருவாங்க. பட் இந்த ஸ்டாக் மார்க்கெட்டில் நமக்கு கேபிட்டல் எரோஷன் ஆகாமல் இருக்கிறதுக்கு தான் ஸ்டாப் லாஸ்ன்னு வச்சுருக்கு. அதனால் வர்த்தகமாக இருந்தாலும் சரி, வேறு எந்த நிறுவனமாக இருந்தாலும் சரி, கற்றுத் தெரிவது தான் ஆரோக்கியம். வெறும் கற்றலோடு நிற்காமல் நீங்கள் உங்களுடைய சுய பரிசோதனை செஞ்சு இந்த டெக்னிக்கெல்லாம் பேப்பர் ட்ரேடிங் பண்ணி பார்க்கணும். பேப்பர் ட்ரேடிங் எங்கே பண்ணுறதுன்னா ட்ரேடிங் வியூலேயே இருக்குது. பேப்பர் ட்ரேடிங்னு ஒரு ஃப்ளாக் இருக்குது. உங்களுக்கு டவுட்லாம் கேளுங்க, ஐ வில் எக்ஸ்பிளைன். இன்னும் அடுத்த பதிவில் இன்னும் நிறையா விஷயங்கள் ஸ்விங் ட்ரேடிங் பற்றி பேசுவோம். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனாக்கா நீங்கள் லைக் பண்ணுங்கள், உங்களோட உறவினர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். கருத்துக்கள் எதாக இருந்தாலும் எங்களுக்கு கொடுத்தீங்கன்னாக்கா அதை வச்சு நம்ம அடுத்த வீடியோவில் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு சௌகரியமாக இருக்கும். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.